டேய், என்ன கருமண்டா இது? ஆதியோட சித்தி பையன் மித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா? பாட்டி, சத்தியமா என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. இருங்க, என்னன்னு பாப்போம். மித்ரா, இங்க என்ன நடக்குது? ஆனந்த், உங்க அம்மா கேக்குறாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் மித்ராவை விரும்பினேன். ஆதி அண்ணனோட மித்ரா கல்யாணம் நடக்க போற விஷயம் எனக்கு அப்புறம் தான்மா தெரிஞ்சது. அண்ணனுக்கும் பாரதி அன்னைக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. அது தெரிஞ்சு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதனால எப்படியும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். அதே மாதிரி இந்த கல்யாணமும் நடக்கல. நான் மித்ராவை நிறைய தடவை ஃபாலோ பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். ஆனா மித்ரா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? உனக்கு ஆதி கூட கல்யாணம் நடக்கலங்கிற காரணத்துக்காக அப்பாவியான என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஏன் முன்னாடி நிக்கிறியா? நீ சாதாரணமான ஆளே கிடையாது. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, நீங்க மித்ராவை திட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் மித்ரா காரணம் இல்ல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நான் மித்ராவை முதல்ல மீட் பண்ணேன். அப்போல இருந்து எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆதி என்ன மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அண்ணனை பத்தின உண்மை தெரிஞ்ச காரணத்தினால இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா அதுல என்னோட சுயநலமும் இருந்துச்சு. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா கண்டிப்பா நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு நம்பினேன். அதே மாதிரியே நடந்துச்சு. அதான் இப்ப மித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன். இதுக்கும் மித்ராக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. ஆனந்த், மித்ரா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி மித்ரா உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது? சொந்த பாட்டியவே தான் சுயநலத்துக்காக கொலை பண்ண பார்த்திருக்கா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எந்த தைரியத்துல நீ நம்பி கல்யாணம் பண்ணிருக்க? அண்ணா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தானே. ஆனா மித்ரா பாட்டியை கொலை பண்ணணும்லாம் நினைக்கல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில எங்க அது நடக்காம போயிடுமோங்கிற ஒரு பயத்துல தான் பாட்டி கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னப்போ அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சொல்லு பவானி. என்னத்த சொல்ல சொல்றீங்க? என்ன சொல்ற பவானி? நீ சொல்ற விஷயத்தை என்னால நம்பவே முடியல. நம்ம பையன் ஆனந்தா இப்படி பண்ணா? ஆமா, அவன்தான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அங்கேயே 2 பேரை கொண்டு போட்டுலாம் தோணுச்சு. இங்க பாரு பவானி, நீ இப்படி ஆத்திரப்படுறதுனாலயோ கோபப்படுறதுனாலயோ நடந்த எந்த விஷயத்தையும் மாத்த முடியாது. மாத்திதான் ஆகணும். இவ்வளவு நாள் நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு ஆதியை கல்யாணம் பண்றதுக்காக மித்ரா எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கா. இன்னைக்கு நம்ம பையன் அவளை லவ் பண்றதா சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க. பவானி, நீ ஆத்திரப்படாத. நான் உடனே வீட்டுக்கு வர்றேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சரி பவானி. பாரதி, என்ன இது? போய் போய் ஆனந்து இந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா புரியல பாட்டி. தன்னோட சுயநலத்துக்காக தான் சொந்த பாட்டியவே கொலை பண்ண துணிஞ்சவ அந்த மித்ரா. ஆனந்த் ரொம்ப நல்லவன். அந்த மித்ரா இப்ப இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானா, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கு. இப்ப அந்த குடும்பத்துல அவ ஒருத்தியா மாறிட்டா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவா பாட்டி. ஆமா பாட்டி, பாரதி சொல்றது உண்மைதான். மித்ராவை பத்தி தெரியாமலே நான் இவ்வளவு நாள் அவ கூட ஒரே வீட்டில் இருந்திருக்கேன். அவளை பத்தின உண்மையான முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மித்ராவோட எல்லா செயல்பாட்டுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிப்பட்ட மித்ரா ஆனந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னா இதை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. நாம் எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் நினைச்சது நடக்கணும்னா அவ எந்த எல்லைக்கும் போவா. குழந்தைங்க தமிழ் ஆதித்யா விஷயத்திலேயே மித்ரா தப்பு பண்ணப்பவே நான் உஷாரா இருந்திருக்கணும். ஆனா அன்னைக்கு இவ இவ்வளவு கிரிமினலா இருப்பா நான் யோசிக்கவே இல்லை. பாட்டி, மித்ராவை பத்தி எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். நீங்க சொல்ற மாதிரி மித்ரா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவா.
அது எனக்கு நல்லா தெரியும் பாட்டி. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ணி விடுங்க அண்ணி. நீங்கள் அந்த மித்ராவை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த மித்ரா தான் உங்களை பார்த்து பயப்படணும். நீங்களும் அண்ணன் இருக்கிறப்போ நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது எனக்கும் தெரியும் தவக்கல. நான் இப்ப அந்த அர்த்தத்துல சொல்லல. அந்த மித்ரா இப்போ அடிப்பட்ட பாம்பு. அவ போட்ட திட்டம் ஏதோ நடக்காம போனதுனால அவ ரொம்ப கோவத்துல இருக்கா. அதனால இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகிற வரைக்கும் நான் சொல்றத நீங்க 2 பேரும் கேட்கணும். பாட்டியை கூட்டிட்டு போய் பத்திரமா கிராமத்துல வச்சு பாத்துக்கணும். சரவணன் கிட்ட சொன்னா அவர் பாட்டி தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுவாரு. 6-7 வருஷமா பாரதியோடையும் குழந்தைங்களோடையும் வாழ்ந்து பழகிட்டேன். எனக்கு குழந்தைகளையும் பாரதியும் விட்டுட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது பாட்டி. அண்ணே, நான் எல்லாரு கூடயும் பழகி கொஞ்ச நாள் தானே ஆச்சு. ஆனா உங்களை விட்டு போறத நினைச்சா தானே அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கடைசியில சந்தர்ப்ப சூழல இப்படி ஆயிப்போச்சே. சரிண்ணே, உங்க இஷ்டப்படியே நாங்க போறோண்ணே. தவக்கல போயிட்டு வரான்னு சொல்றா. இது ஒன்றும் நிரந்தரமான பிரிவில்லை. உங்க பாதுகாப்புக்காக தான் 2 பேரையும் அனுப்பி வைக்கிறோம். இங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, சண்டை. நீங்களும் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. கொஞ்ச நாளாவது ஊருக்கு போய் நிம்மதியா இருந்துட்டு வாங்க. அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் நாங்க சரி பண்ணிடுறோம். ஆதித்யா, தமிழ் அழக்கூடாதுமா. பாட்டி எங்க போக போற? ஏதோ பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு தானே போக போற. உங்களுக்கு பாட்டியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாட்டின்னு கூப்பிடுங்க. தவக்கலை உடனே என்னை கூட்டிட்டு வந்துருவான். இல்லைனா நீங்க கிராமத்துக்கு வாங்க, பாட்டியை பாருங்க. என்ன நான் சொல்றது? பசங்களா, இந்த தவக்கலை மாமா உங்களை அவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டு போக மாட்டோம். இது ஒரு சின்ன பிரேக் தான்டா. உங்களை டார்ச்சர் பண்றதுக்கு நான் மறுபடியும் வருவேன். இன்னும் நாம நிறைய விளையாட வேண்டியது இருக்கு. நானும் பாட்டியும் போயிட்டு சீக்கிரமா வரோம். என்ன இங்க பாருப்பா, அழக்கூடாது. என்ன போயிட்டு மாமா சீக்கிரமா வந்துடுறேன். போயிட்டு வரோம். பாரதி, உங்களை எல்லாம் கொஞ்ச நாளைக்கு விட்டு போறது நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நீயும் ஆதியும் குடும்பமா ஒன்று சேர்ந்திருக்கீங்க. அதை நினைச்சு நான் சந்தோஷமா தான் ஊருக்கு போறேன். போயிட்டு வருவேன். போயிட்டு வரேன் மாமா, போயிட்டு வரேன்ப்பா.